அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் கூட்டல் கழித்தல் பற்றி படிப்போம். இப்போ சாதாரணமான கூட்டல் கணக்குனா நம்ம இப்படி செய்வோம். 5 3 2 இப்படி ஒரு கணக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இதை நம்ம எப்படி கூட்டுவோம்? 2 1 3 6 9 6 3 9 9 3 12க்கு 2 1 மிச்சம் 6 6 4 10 10 2 12. அதே மாதிரி கழித்தல் கணக்குங்குள்ளே 5 இப்படி வச்சுக்கொள்வோமே. 2 6 8 இப்படி ஒரு கழித்தல் கணக்கு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 3லேருந்து 7 கழிப்போம். 3லேருந்து 7 கழிக்கலது. அப்போ நாங்கள் இங்கிட்டிருந்து எடுப்போம். இங்கேயும் சைவர் இருக்குது, இதுலேயும் சைவர் இருக்குது, இங்கேக்கு 1 இருக்குது. அப்போ 1லேருந்து எடுக்கலாம். 1லேருந்து இங்கே எடுத்தாத்தனா 10, 10லேருந்து இங்கே எடுத்தாத்தனா 10, 10லேருந்து இங்கே இன்னொன்று எடுத்தாத்தனா 13, 13ல் 7 போனால் 6, இங்கே எத்தனை இருக்கும்? 9. ஏன்னா இங்கேருந்து எடுக்கல 10, அடுத்து இங்கே எடுக்கல 10, இப்போ 10லேருந்து இங்கே எடுத்துகிட்டா இங்கே 9 இருக்கும். 9ல் 6 போனால் 3. இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 9 இருக்கும். 9ல் 8 போனால் 1. இப்போ இங்கேருந்து எடுத்தனால இங்கே எத்தனை இருக்கும்? சைவர். அப்போ இங்கேருந்து எடுத்தால் 10, 10ல் 6 போனால் 4. இப்போ இந்த இடத்துல எத்தனை இருக்கும்? 4, 4ல் 2 போனால் 2. இப்படி நாங்கள் கணக்கு செஞ்சு பழகியிருப்போம். இதே கணக்கை நாங்கள் இப்படி போட்டு செய்வோம். 5 3 2 சக 4 6 1 சக 2 3 6. இப்போ இது சமன் எத்தனை கேட்டால், இப்போ நாங்கள் எப்படி இதில் கூட்டினோமோ அதே மாதிரி இதையும் கூட்ட வேண்டி வரும். அதாவது இந்த வரி அப்படியே கூட்டணும் தானே. 2 1 6, அதே மாதிரி 2 1 6 இப்படியே கூட்டணும். இதிலேருந்து இதை கூட்டணும், அடுத்து இதிலேருந்து இதை கூட்டணும். அப்போ பார்த்தோம்னா 2ஓட 1 கூட்டினா 3, 3ஓட 6 கூட்டினா 9. அடுத்து என்ன செய்யணும்? இதை கூட்டணும். 2ஓட 6 கூட்டணும், 3ஓட 6 கூட்டினா 6 3 9, 9ஓட 3 கூட்டினா இங்கே 3 கூட்டினா 12, 12க்கு 2 1 மீதி. அந்த 1 இங்கே சேர்த்தா 5ஓட 1 கூட்டினா 6, 6ஓட இந்த 4 கூட்டுறோம், அப்போ 10, 10ஓட இந்த 2 கூட்டினா 12. இப்போ எப்படி கூட்டணுங்கிறது விளங்குனுச்சு தானே. அதாவது இங்கிட்டிருந்து ஆரம்பிக்கணும், தொங்க எண் இலக்கம் தான் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி அப்படி தானே செய்யணும், அதே மாதிரி செய்யணும். அதே மாதிரி கழித்தல் கணக்கையும் போட்டாலும் 5 5 1 0 0 3 2 6 8 2 6 8 6 7. இது சமன் என்னது? அப்போ நம்ம என்ன செய்வோம்? 3லேருந்து 7 கழிப்போம். அதாவது இதிலேருந்து கழிப்போம். 3லேருந்து 7 கழித்தா கழிக்க இயலாது. அப்போ என்ன செய்யணும்? இதிலேருந்து எடுக்கணும், அங்கேயும் பூச்சி இருக்குது. இங்கேருந்து எடுக்கணும், அங்கேயும் பூச்சியும். அப்போ இங்கேருந்து தான் எடுக்கணும். இப்போ இங்கேருந்து இங்கே எடுத்தால் 10, 10ல் இங்கே எடுத்தால் இது 10, 10ல் இங்கே எடுத்தால் 13, 13ல் 7 கழித்தா 6. அப்போ இங்கே 9 இருக்கும். 9 6 கழித்தா 3. இங்கே 9 தான் இருக்கும். 9லேருந்து 8 கழித்தா 1. இங்கேருந்து எடுத்தனால இங்கே பூச்சி இருக்கும். அப்போ இங்கேருந்து இங்கே எடுத்தால் 10, 10ல் 6 கழித்தா 4. இங்கே 4 இருக்கும். 4லேருந்து 2 கழித்தா 2. சரிதானே? இப்போ நாங்கள் 532 சக அடையாளம், 461 இங்கே சக அடையாளம் இருக்குது, 236. இதெல்லாம் நாங்கள் ஏன் கூட்டுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த 236க்கு குறியீடும் சக, இந்த 461க்கும் குறியீடும் சக, இந்த 532க்கும் குறியீடும் சக. அதாவது முதல்ல போடாதனால நாங்கள் சக இருக்குன்னு எடுத்துக்கொள்வோம். சரிதானே? அப்போ எல்லா இலக்கங்களும் சகையில் இருக்குது. அப்போ ஒரே மாதிரி குறியீட்டு இலக்கங்கள் வந்தால் நம்ம கூட்டணும். அதனால தான் இதை கூட்டுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் கழிக்கிறோம்னு கேட்டால், இந்த 26,867 7க்கு குறியீடு சய, இங்கே 51,003க்கு குறியீடு சக.
அப்போ இங்கே சக இருக்குது, இங்கே சய இருக்குது. வித்தியாசமான குறியீடுனால தான் இதை கழிக்கிறோம். மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை. நம்ம ஆரம்பத்தில் இப்போ சாதாரணமாக ஒரு கணக்கு போடுறோம். இப்படி 5 சய 3. இப்போ இதுக்கு விட என்னென்னு கேட்டால் 2 நமக்கு தெரியும். ஆனால் இது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த 3க்கு குறியீடு சய, இந்த 5க்கு குறியீடு சக. இப்போ வித்தியாசமான குறியீடுனால கழிக்கிறோம். சரிதானே? இப்போ அதே மாதிரி இந்த கணக்கில் பார்ப்போம். இப்போ நான் போட்டிருக்கேன் 5 3. அப்போ 3 குறியீடும் சக, 5 குறியீடும் சக. அப்போ 5 3 எத்தனை? 8. ஒரே மாதிரி குறியீடு கூட்டுறோம். அப்போ 8. அப்போ இரண்டுக்கும் ஒரே மாதிரி குறியீடு இருக்குது. அது சகவில் இருக்கனால அதுக்கு விடையும் சகையில் போட்டுடுறோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே சய 5 இருக்குது, இங்கே சய 3 இருக்குது. இது ரெண்டுமே ஒரே மாதிரி குறியீடு. அதனால் ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டினா 5 3 8. 8 போட்டாச்சு. இது ரெண்டுக்குமே குறியீடு சய, அதனால் சய போட்டாச்சு. இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 5 இருக்குது, 3 இருக்குது. 5 குறியீடு சய, 3 குறியீடு சக. வித்தியாசமான குறியீடாக இருக்குது. அதனால் வித்தியாசமான குறியீடுனால் நாங்கள் என்ன செய்வோம்? கழிப்போம். இப்போ 5லேருந்து 3 கழிச்சா 2. இப்போ இதுக்கு சகை இருக்குது, சயம் இருக்கிறனால எந்த குறியீடை போடுறோன்னு சொல்லி பிரச்சனை இருக்கும். இப்போ நாங்கள் கழிக்க போகிறோம். கழிக்க போக்குள்ள 5லேருந்து தானே 3 கழிக்கிறோம். 5 குறியீடு என்னது? சய. ஆகவே சய போட்டுருவோம். அதாவது பெரிய இலக்கத்தின் குறியீடை போட்டுருவோம். இப்போ இங்கே பார்த்தாலும் சக 5 இருக்குது, சய 3 இருக்குது. இது ரெண்டுமே வித்தியாசமான குறியீடு. அப்போ 5லேருந்து 3 கழிச்சா 2 வரும். பெரிய இலக்கம் 5. 5 குறியீடு சக. ஆகவே சகவில் வரும். இல்லைங்க தானே? இன்னும் 2 கணக்கு பார்ப்போம். 4 சய 3 சய 8 சய 6 சய 8 சக 1 3 சய 5. இப்படி பார்த்துக்குவோமே. இப்போ பார்த்தோம்னா 4க்கு குறியீடு சக, 3 குறியீடு சய. வித்தியாசமான குறியீடு ஆய்வு கழிப்படும். கழிச்சா 4லேருந்து 3 கழிச்சா 1. இதில் பெரிய இலக்கம் 4 குறியீடு சக. ஆகவே சகவில் வரும். இப்போ இங்கே 8 இருக்குது, சய 8, இங்கே சய 6. ஒரே மாதிரி குறியீடு, அதனால் கூட்டுப்படும். 8 6 14. ரெண்டுக்குமே குறியீடு சய, அதனால் சய வரும். இப்போ இங்கே சய 8 இருக்குது, சக 1க்கு வித்தியாசமான குறியீடு, ஆகவே கழிப்படும். 8லேருந்து 1 கழிச்சா 7. இதில் பெரிய இலக்கம் 8, 8 குறியீடு சய, ஆகவே சய. இப்போ இங்கே 3 இருக்குது, மறை 5 இருக்குது. ரெண்டும் வித்தியாசமான குறியீடு, ஆகவே கழிப்படும். கழிச்சா 5லேருந்து 3 கழிச்சா 2. இதில் பெரிய இலக்கம் 5, அது குறியீடு மறை, அதனால் மறை. இப்போ நான் இந்த கூட்டல் கழித்தல் செய்யும் பொழுது என்னன்னு கேட்டால் ஒரே மாதிரி குறியீடுனா கூட்டுவோம், வித்தியாசமான குறியீடுனா கழிப்போம். ஒரே மாதிரி குறியீடுக்குள்ளே என்ன குறியீடு இருக்கோ அந்த குறியீடை போட்டுடலாம். வித்தியாசமான குறியீடுக்குள்ளே நம்ம கழிக்கக்குள்ளே கழித்த பிற்பாடு அது குறியீடு எதை போடணுன்னு கேட்டால் பெரிய இலக்கத்தின் குறியீடை போடணும். சரிதானே? புரிஞ்சு தானே? அடுத்து இப்படி ஒரு கணக்கு இருக்குது. ச 5 சக 3 சய 2 சய 4 சக 1 சய 2. இப்படி வச்சுக்கொள்வோமே. இப்போ இந்த கணக்கை எப்படி செய்கிறதுன்னு சொன்னால் ஒரே மாதிரி குறியீடுனா கூட்டுவோம், வித்தியாசமான குறியீடுனா கழிப்போம். அதை வச்சு தான் நாங்கள் இதில் கணக்கு செய்யணும். இப்போ இதில் ஒரே மாதிரி குறியீடெலாம் கூட்டி போட்டுருவோம். இப்போ மறை இருக்குது, மறையில் எந்தெந்த இலக்கம் இருக்கோ அதெல்லாம் கூட்டுவோம். 5 2 4 2 இது எல்லாமே மறை இலக்கம். இப்போ இந்த மறை இலக்கம் எல்லாம் கூட்டுவோம். என்கிட்ட இதெல்லாம் ஒரே மாதிரி குறியீடு. இப்போ 5 2 7, 7 4 11, 11 2 13. எல்லாமே மறை, அதனால் மறை போட்டுருவோம். அடுத்து நேர்குறியீடு. நேர்குறியீடில் என்ன இருக்குது? 3 1 இருக்குது, 1 1 இருக்குது. அப்போ 3 1 4. இது குறியீடு என்னது? சக. இப்போ பார்த்தோம்னா வித்தியாசமான குறியீடு, ஆகவே கழிப்படும். 13 4 கழிச்சா 9. அடுத்து இன்னொரு கணக்கு இருக்குது. இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோமே. 5 சக மறை 2. இப்படி வந்தால் என்ன செய்கிறது? மறை 5 அப்படியே போட்டுருவோம். இப்போ இங்கே 2 குறியீடு வந்துருச்சு. இப்போ பிரக்கெட் இருக்குன்னா இங்கே தர இருக்குன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ ஏற்கனவே நாங்கள் முதலாவது பதிவில் பார்த்தோம் பெருக்கல் கணக்கு குறியீட்டு இலக்கங்களை எப்படி பெருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ அதில் எப்படின்னு கேட்டால்
ஒரே வகையான குறியீடு பெருக்கணும்னு சொன்னால், அதாவது சகவ பெருக்குனா சகவில் வரும், சயவோட சய பெருக்கினாலும் சக தான் வரும், சயவோட சகவ பெருக்குனா சய வரும், சயவோட சகவோட சய பெருக்கினாலும் சய வரும். அதாவது ஒரே மாதிரி குறியீடை பெருக்குனா சக வரும், வித்தியாசமான குறியீடை பெருக்குனா சய வரும். புரியலைன்னு சொன்னால் முதலாவது பதிவை பாருங்கள், அந்த லிங்க்கை நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்போ பெருக்கல்ல என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லி அதை கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருக்கல் பதிவை பாருங்கள். விலங்கல்னு சொன்னால் பாருங்கள். இப்போ இங்கே 2 குறியீடுனால இதை ஒரு குறியீடாக மாற்றிக்கணும். ஒரு குறியீடாக மாற்றுறேன்னு சொன்னால், இப்போ இங்கே வித்தியாசமான குறியீடை பெருக்குனா என்ன வரும்? சய வரும் 2. இப்போ உங்களுக்கு கணக்கு செஞ்சிடலாம். இப்போ 2 ஒரே மாதிரி குறியீடு இருக்குது, அதனால் கூட்டுறோம். 5 2 7, இதை குறியீடு சய, அவை சய போட்டுரும். இன்னொரு கணக்கு ஒன்று பார்ப்போம். மறை 3 சக மறை 2, மறை 3 சக மறை 2 சய 4, இப்படி வச்சுக்கொள்வோமே. இப்போ நாங்கள் என்னன்னு கேட்டால், முதல்ல இந்த 2 குறியீடும் ஒரு குறியீடாக மாற்றிக்கொள்வோம். சய 3, இங்கே சகத்தர சய, வித்தியாசமான குறியீடு என்ன வரும்? மறை வரும், மறை 2. இங்கே ஒரே மாதிரி குறியீடு சக வரும் 4. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் 3 2 ஒரே மாதிரி குறியீடாக இருக்குது. அப்போ 3 2 5, மறை 5 சக 4. இப்போ 2 வித்தியாசமான குறியீடு கழிப்படும். 5ல் 4 கழிச்சா 1, பெரிய இலக்கத்தை குறியீடு மறை, ஆகவே மறை. புரிஞ்சு தானே? அடுத்து நாங்கள் இப்படி ஒரு கணக்கை செஞ்சு பார்ப்போம். இப்போ முதல்ல என்ன செய்யணும்? மறை 4, இப்போ இங்கே 2 உள்ள குறியீடெலாம் ஒரு குறியீடாக மாற்றிக்கணும். இப்போ ஒரே மாதிரி குறியீடுனா எனக்கு என்ன வரும்? சக 3. இங்கே வித்தியாசமான குறியீடுனால என்ன வரும்? சய 2. இங்கே நீங்கள் சய 5 ஒரு குறியீடு தான் இருக்குது, அது அப்படியே போட்டுக்கலாம். இங்கே ஒரே மாதிரி குறியீடு சக 4. இப்போ நம்ம ஒரே மாதிரி குறியீடெலாம் கூட்டுவோம். இப்போ 4 2 5, அப்போ 4 2 6, 6 5 11, மறை 11, மறை இலக்கத்தை கூட்டியிருக்கோம். அடுத்து நேர் இலக்கத்தை பார்த்தா 3 4, 4 3 7, இப்போ நேர் 7. இப்போ 2 வித்தியாசமான குறியீடு ஆகவே கழிப்படும். கழிச்சா 11லேருந்து 7 போனால் 4, பெரிய இலக்கம் 11, ஆகவே மறை 4. இப்போ இந்த பதிவில் கணக்குகளை எப்படி நாங்கள் கூட்டுறது, கழிக்கிறது, குறியீட்டு இலக்கங்கள் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.